வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் கரூர் போறதுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கல. அவர் அங்க போறதுக்கு தடை விதிக்கணும். அவரு முதலமைச்சர் விஜய், அதுக்கப்புறம் மாதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள்லாம் பேசுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கல. தள்ளுபடி செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால திமுக தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை திரும்ப வாங்கிட்டாங்க. திமுகவுக்கு இது மிகப்பெரிய மூக்கறுப்பு தாங்க. கரூர் அரசியல் இன்னும் தொடருது. உங்களுக்கு தெரியும் போன வருஷம் கரூர்ல என்ன நடந்தது அப்படின்னு. திரு விஜய் பிரச்சாரம் போயிட்டு இருந்தாரு. கரூர்ல ஒரு பிரச்சாரத்துக்கு போனாரு. அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுல சிக்கி அங்க ஏற்பட்ட ஒரு நிகழ்வுல 41 பேர் உயிரிழந்தாங்க. அது தொடர்பா சிபிஐ விசாரணை நடக்குது. அது தொடர்பா யாருமே எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் முதலமைச்சர் அங்க போறதா ஒரு உத்தேசம் இருந்தது. 10ஆம் தேதி, வருகிற 10ஆம் தேதி அங்க போற சமயத்துல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களை அவர் சந்திக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் ஒருவருக்கு அரசு வேலை தருவதாகவும் திட்டம். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு திமுக சொல்லிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டாங்க. என்னன்னா, சிபிஐ விசாரணை நடக்குது, இந்த மாதிரி செய்யறங்கிறது அப்படிங்கிறது சாட்சிகளை மாத்தி போடுறது, அந்த விசாரணையை முடக்குற ஒரு திட்டம் அப்படி எல்லாமே திமுக நினைச்சது. அது தொடர்பான மனு தான் தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, முதலமைச்சர் என்ன செய்யணும், அவருடைய நிர்வாக செயல்பாடுகள்ல உச்ச நீதிமன்றம் தலையிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திமுக வழக்கறிஞரை பார்த்து கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம திமுக தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவரே போறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அதுல திரு விஜய் தான் சொன்னாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுப்பா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருந்த போது பதியப்பட்ட வழக்கிலேயே குற்றவாளி அவர் சேர்க்கப்படலையே, சரியா போய் என்ன நிகழ்வு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப காட்டம் அடைந்து விட்டது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இந்த மாதிரி சரியான தகவல்களை கொண்டு சேர்க்காமல் வந்தால் இந்த மனுவை நிராகரிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால திமுக தரப்புல அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கரூருங்கிறது ஒரு முக்கியமான அரசியலா இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. போன வருஷம் திரு விஜய் அந்த கூட்டத்துக்கு போனாரு. கரூர்ல நெரிசல் ஏற்பட்டது, 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கு சிபிஐ விசாரணை நடக்குது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுடைய தலைமையில விசாரணை நடந்துக்கு. அது கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல யாரும் எதையும் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த அரசியல் எப்படி நடந்தது? அங்கு நடந்தது ஒரு நிகழ்வு. அது தொடர்பாக சிபிஐ விசாரணை இருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய கண்காணிப்புல முன்னாள் நீதிபதியுடைய கண்காணிப்புல அந்த வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எது நடக்கும் அப்படின்னுங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் என்ன காரணம் அப்படின்னு. ஆனா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படின்னா, அதற்கு தாவேகா தரப்பு காரணமோ இப்படி எல்லாமே பேசப்பட்டது. கடுமையான விமர்சனங்கள் திரு விஜய் மேல வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் அங்கிருந்து சென்று விட்டார் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணாங்க. அவருக்கு இருக்க அந்த ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கு இருக்கின்ற அந்த தொண்டருடைய பின்புலம், அவருக்கு இருந்த அந்த தொண்டர் படை, இதெல்லாம் அவர் அந்த மாதிரி நிகழ்வுல போன என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் போனது குறித்து கடுமையான விமர்சனங்கள். அதுக்கப்புறம் அவர் எங்குமே பிரச்சாரத்திற்கு போக முடியாதபடி தடை இருந்தது அப்படின்னு விஜய சொல்லி இருக்கிறார். திமுக ஆட்சி இருந்தது, நிறைய பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த மாதிரி சமயத்துல அவர் மக்களை போய் சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நமக்கு வெளிப்படையா தெரியும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நிறைய ஊர்களுக்கு போனாரு, சில ஊர்களுக்கு அவர் ரத்து பண்ணாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா கரூர் என்பது ஒரு மீட்க முடியாத ஒரு அரசியலாக தமிழக வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல உருவாகிருச்சு. அதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு கூட்ட நெரிசலா, சரியான தயாரிப்பு இல்லையா, அனுமதி கொடுக்கப்பட்டதுல பிரச்சனையா, பாதுகாப்பு பிரச்சனையா, இல்லை ஏதாவது ஒரு தூண்டுதலா, இது எல்லாமே இன்னும் கூட விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனால் முதலமைச்சர் அங்கு செல்வதன் மூலமாக என்ன அரசியல் அப்படின்னா, அங்கு ஒரு வெற்றி தலைவனின் அரசியல் எழுதப்படுகிறது. என்னன்னா, கரூருங்கிறது ஒரு திருப்புமுனை. அதன் மூலம் விஜயோடைய அரசியல் வாழ்க்கை முடிந்தது என்று திமுக சார்பானவர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வந்தார்கள். அவர் ஒரு மகத்தான வெற்றி பெற்றார். முழு மெஜாரிட்டி பெறல, இருந்தாலும் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தனி பெரும் கட்சியாக இதற்கு முன்பு தமிழகத்தில் யாரும் பெறாத அளவுக்கு, குறைந்த காலத்திலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் பெறாத அளவுக்கு கூட அதிக அளவுக்கான வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெற்றார். கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சாதனை தான்.
அப்படி சாதித்த ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் மீண்டும் அங்கு செல்வது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான சிக்னல். என்னன்னா, எதை தனக்கு எதிராக பயன்படுத்தினார்களோ அதை மீட்டெடுத்து அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு சாதிக்க முடியும் ஒரு அரசியல் தலைவன் அப்படிங்கறத அது காமிச்சது. அது எங்க நடந்துருமோ அப்படின்னு திமுக பயப்பட்டுச்சு. அந்த மாதிரி நடந்துருது ஒரு சாதனை ஆயிருமே அப்படின்னு திமுக பயப்பட்டதுனால உச்சநீதிமன்றம் வழக்கும் போச்சு. அது அவசர வழக்காவே விசாரிக்கப்பட்டது. ஆனா அதுல உச்சநீதிமன்றம் இதை நிராகரித்தது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. என்னன்னா, அது ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்கலாம், விமர்சனமே பண்ணிட்டு இருந்திருக்கலாம், வெளியே எவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணலாம். அதுவும் உச்சநீதிமன்றம் சொல்லுது, உங்க அரசியலை நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதீர்கள், நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அவர்கள் பேசினால் நீங்களும் பேசுங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு சொல்லுது. அதை திமுக பண்ணிருக்கலாம்ல. தாவேக்காரங்க, முதலமைச்சர், அமைச்சர்கள் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா திமுக காரங்களும் பதிலா பேசலாம், அது தொடர்பாக பேசலாம். அது அரசியல் நிலைமையில வெளியே இருக்கும். ஆனால் அதை நீதிமன்றத்தை நாடியதன் மூலம் ஏதோ ஒரு தடை வந்துவிடும் என்று நினைத்து கொண்டதன் மூலமாக திமுக தனக்கு தானே ஒரு அவப்பெயரை கொண்டு வந்து விட்டது, தனக்கு சொந்த காசுல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தாங்க. முடிவு வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், பலமுறை எல்லாரும் பேசிட்டாங்க. முடிவு வந்துட்டு இருக்கும்போதே உதயநிதி ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் முழுக்க கழுவி ஊத்தினாரு. முடிவு வந்துட்டு இருக்கும்போதே திரு உதயநிதி ஸ்டாலினுடைய உந்துதலின் பேரில் ஏன் அவரே போன் பேசுறாருன்னு சொல்றாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக முயன்றது எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அன்னைக்கு முடிவு வந்துட்டு இருக்கும் போதே அடுத்த 3 நாள் திரு விஜய் முதலமைச்சர் ஆகி விடாதபடி ஆயிடக்கூடாது அப்படின்னு திமுக எல்லா முயற்சிகளையும் பண்ணிச்சு. அதெல்லாம் பண்ணாங்கல்ல. இப்போ கூட திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு, 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 6 மாசத்துல வந்துடும் அப்படின்னு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு லூப்பல் கிடைச்சிடாதா, ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு ஒரு பிடி கிடைச்சிடாதா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க பிடிச்சதெல்லாம் நழுவி போயிட்டு இருக்குங்க. அதுதான் எந்த ஒரு விஷயத்துல காமிக்குது. கரூர் என்பது விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது போல, கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாளே எங்களுடைய நிஜந்தன் டாக்ஸுடைய வலைக்காட்சி மூலமாக நாங்கள் கூறினோம், திரு விஜயுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்க தான் சொன்னோம், சும்மா வாய் வழியா சொல்றது இல்லை, எல்லா இடங்களையும் விசாரிக்கிறது, நம்ம போற இடங்கள் எல்லாம் மக்களுடைய எதிர்வினை பார்த்து சொன்னோம். அதுதான் சொன்னோம். இதுக்கு வேற மாதிரி இருந்தாலும் சொல்லியிருப்போம். அதனால மக்களுடைய மனநிலை என்னங்கிறத நாங்க சரியா பல்ஸ் பார்த்துட்டு சொல்றோம். ஆனா திமுக அப்பவும் அதை கோட்டை விட்டாங்க, தேர்தல் சமிதியை கோட்டை விட்டாங்க, தேர்தல் முடிந்து ஆட்சி அமைஞ்சது. இப்போ எந்த விதமான விமர்சனங்களை வைக்கணும் அப்படிங்கிறதே தெளிவா இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. திரு விஜய் என்ன சொல்றாரோ அதுல இருந்து மாற்றி சொல்றது அப்படின்னே சொல்றாங்க. அவர் இப்படி பார்த்தாரு, இப்படி சொன்னார், அதை வச்சே கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதை கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திமுக காரங்களே சொல்றாங்க, திமுக காரங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்பரேல் கிடைச்சதுன்னா, ஒரு விடுபடல் கிடைச்சிருச்சுன்னா அந்த சிக்னலை காமிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு ஒரு ஜென்சி கூட ஒரு ஒரு நிர்வாகிக்கு அவருக்கான கைது இருக்காது, அவர் விடுபடலாம் அப்படி நிலைமை வந்தபோது அவர் இதை காமிக்கிறாரு. என்னங்க, எதுக்கு இந்த மாதிரி செய்யணும்? திமுக ஒரு அப்சசிவா இருக்குங்க. திரு விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இனி நகர்த்தவே முடியாதோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அது தொடர்பாக எல்லா நடவடிக்கையும் பண்றாங்க. இதெல்லாம் நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு நல்லதா இருக்கும். நன்றி, வணக்கம்.